Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்காக ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா, கல்லுப்பு, பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், தேவையான நட்ஸ், ஏலக்காய், பட்டை, லவங்கம், முட்டை, சர்க்கரை இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டிக்கு பண்ண போகிறதுனால 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அந்த 100 கிராமில் பாதியை ஃபர்ஸ்ட் நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன், அதாவது ஹனி கலர் வர வரைக்கும் நம்ம விட்டுறணும். இதோ வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு சைட் பை சைட் நம்ம உலர்ந்த திராட்சையை இந்த மாதிரி வேக வைக்கணும் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் சர்க்கரை, சினமன், ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் பவுடர் மாதிரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு முட்டை தான் போடுறேன் நான். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் நல்லா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறோம். சுகர், சினமன், காடமன், லவங்கம் இதெல்லாம் போட்டிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன நட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா கூடுதலான டேஸ்ட் வரும். ஸோ எங்ககிட்ட லைக் என்னெல்லாம் போட்டோன்னா முந்திரி, பாதாம், டேட்ஸு, கிவி, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த உலர்ந்த திராட்சை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு தடவை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கும் கம்மியாக 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா கொக்கோ பவுடர் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் நம்ம போடுறது கலருக்காக தான். கலர் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுகரும் மைதாவும் ஈக்குவலாக எடுக்கிறோம். அதனால் 100 கிராம்ஸ் ஆஃப் மைதா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கேரமலைஸ் பண்ணியிருந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஹனி கலரில் இருக்கணும் அந்த கேரமலைஸ். இதுவுமே நம்ம கலருக்காக தான் ஆக்சுவலி போடுறோம். ஸோ உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பார்க்குற மாதிரி நீங்கள் மீடியமான ஒரு பதத்தில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கனாலே கேக் வைப் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இன்னொரு பேக்கிங் டின்னில் பட்டர் பேப்பர் நல்லா நம்ம ஒட்டிட்டு போடுறோம். பட்டர் பேப்பர் நம்ம ஒட்டினோன்னா கேக்கு லாஸ்ட்டாக ஒட்டாமல் வரும். ஸோ பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது போடுங்க. அப்படி இல்லைன்னா நெய், பட்டர் ஒரு எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிண்ணத்தில் அப்படியே தடவிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்த அந்த பேட்டரை அப்படியே நம்ம அந்த டின்னில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு குக்கரில் கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டாட்டோ வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம அந்த கேக் பண்ணிட்டு வைக்கணும். குக்கர் டாப்பில் குக்கர் விசில் வைக்காமல் ஒரு 60 to 70 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும் சிம்மில் வச்சு. பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்கும். நீங்கள் இது உடனே எடுக்கக்கூடாது பவுல்லேருந்து. நீங்கள் ஆறின உடனே நல்லா எடுத்தால் இந்த பட்டர் பேப்பர் இப்படி நல்லா பிரிஞ்சு வந்துடும். செம்மையாக வந்திருக்கு, நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது. மேலே அப்படியே டாப்பிங்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணுறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்பாஞ்சி எஃபெக்ட். செம்மையாக இருக்குல்ல. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேக்கிங் கேக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. டாட்டா, see you in another recipe.